வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நம்மள பல பேரோட தூக்கத்தை கெடுக்கிற ஒரு விஷயம். அதுதான் கடன். மாசம் பூரா விடிய விடிய உழைக்கிறோம், வேர்வை சிந்தி வேலை செய்கிறோம். ஆனாலும் சம்பளம் கைக்கு வந்து சேர்ற சில நாள்லையே என்ன நடக்குது? வீட்டு கடன், பைக் கடன், பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு பில்னு அது இதுன்னு வரிசையாக வந்து நிற்கும். வந்த சம்பளம் வந்த வழியிலே காலி ஆயிடுது. கடைசியில் மாத கடைசியில் நம்ம கேட்குற ஒரே கேள்வி, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நமக்கு எப்போ தான் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு. இந்த கடன் சுமை எப்போ தான் குறையும்? நீங்களும் இந்த கேள்வியோடு சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். வரும் ஆகஸ்ட் 2026 நடக்க போகிற முக்கிய கிரக மாற்றங்களால் சில ராசிகளுக்கு வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகளும் கைக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரக்கூடிய சூழலும் உருவாக போகுது. இதனால் அவங்களோட கடன் சுமையை கணிசமாக குறைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் இங்கே சொல்கிறது எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் மட்டும்தான். உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், தசாபுத்தி, கோச்சார பலன்களை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். இன்னைக்கு நம்ம 5வது இடத்துலேருந்து 1வது இடம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 2026 கடன் பிரச்சனையிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வரப்போகிற அந்த 5 அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இதில் 1வது இடத்துல ராசியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சரி வாங்க, நேரம் கடத்தாமல் பட்டியலிருந்து 5வது இடத்துல இருக்கிற ராசியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடிக்கிறது கும்பராசி. கும்பராசிக்காரங்களே, கடந்த சில மாசங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கையில் வருமானம் வந்திருக்கும், ஆனால் அதை விட டபுள் மடங்கு செலவு கதவை தட்டியிருக்கும். சரிங்களா? குடும்ப தேவைகள், திடீர் மருத்துவ செலவுகள், தொழிலில் போட்ட முதலீடு, இல்லைனா பழைய லோன் தவணைகள் அப்படின்னு உங்களோட பண ரீதியாக ரொம்பவே உங்களை வந்து முடக்கி போட்டிருக்கோம். என்னடா இது, எவ்வளோ உழைச்சாலும் கடன் குறைய மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சு அழுத்து போயிருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, வர ஆகஸ்ட் 2026 உங்களோட பொருளாதார நிலைமையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இழுபறியாக இருந்த ஏதோ ஒரு தொகை இந்த மாதம் உங்களை வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. வேலைக்கு போறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். ஆஃபீஸில் புது பொறுப்புகள் உங்களோட கைக்கு வரலாம். இது உடனடியாக இல்லாட்டியும் கூடிய சீக்கிரமே உங்களோட வருமான உயர்வுக்கு பெரிய வழியை வகுத்து கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பழைய பாக்கி தொகைகள் வந்து கைக்கு வந்து சேரும். ஒரு சின்ன எச்சரிக்கை, இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறுகிய காலத்தில் அதிக லாபம் தர்றோம் அப்படின்னு சொல்கிற கவர்ச்சிகரமான முதலீடுகளில் இறங்காதீங்க. முகம் தெரியாத நபர்களுக்கு பணம் கொடுத்து உதவ வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து வர்ற பணத்தை முதல்ல கடன் அடைக்கிறதுக்கு ஒதுக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை மனசார வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வசதி இருந்தால் ஏழை எளியவர்களுக்கு இல்லாட்டி முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம். இது உங்களுக்கு மன அமைதியை தரும். அடுத்ததா 4வது இடத்துல இருக்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 பண விஷயத்தில் ஒரு நல்ல கட்டுப்பாட்டையும் ஒழுங்கையும் கொண்டு வரப்போகுது. கடந்த சில மாதங்களாக கை நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, ஆனால் எதிர்பாராத செலவுகளால் உங்களால் ஒரு ரூபாய் கூட சேமிக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் இந்த மாதம் அப்படி இல்லைங்க. உங்களோட நிதியை நீங்களே உட்காந்துட்டு ரீபிளான் பண்ண போகிறீங்க. எது தேவை, எது தேவையில்லாத செலவுன்னு பிரித்து பார்த்து பழைய கடன்களை ஒவ்வொன்றா அடைக்கிறதுக்கு ஒரு செம்மையான மாஸ்டர் பிளானை உருவாக்க போகிறீங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் ஆஃபீஸில் கிடைக்கும். சின்னதாக சம்பள உயர்வோ இல்லாட்டி இன்சென்டிவ் இது மாதிரியான ஊக்கத்தொகையோ உங்களோட கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வச்சு உங்களோட கடன் தவணைகளை ரொம்ப சுலபமாக அடைச்சிடலாம். அடுத்ததாக தொழில் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் புதிய ஆர்டர்கள் பிஸியாக வர தொடங்கும். நிலுவையில் இருந்த பணமும் வசூலாகும். அந்த பணத்தை வச்சு உடனே புதுசாக எதாவது முதலீடு செய்யாமல் முதல்ல கடன் சுமையை குறைங்க. அடுத்ததாக குடும்பத்தினரோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பண விஷயத்தில் நீங்கள் தனியாக முடிவெடுக்காமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கலந்து பேசி முடிவெடுத்தால் பெரிய ஆபத்துகள் தவிர்க்கப்படும். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கெஞ்சுறாங்க அப்படின்றதுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லாட்டி பெரிய தொகையை கடனாக கொடுக்குறதோ இந்த மாதம் கூடவே கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையில் விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. அருகம்புல் மாலை சாத்தி ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை ஜபிங்க. பள்ளி மாணவர்களுக்கு பேனா, நோட்டு புத்தகம் இது மாதிரி கல்வி உபகரணங்களை தானமாக வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா 3வது நிலைக்கு வந்துட்டோம். 3வது இடத்தை பிடிக்கிற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் 2026 பணப்புழக்கம் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கும். கடந்த சில மாசங்களா உங்களை வாட்டி வதச்ச பண நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுது. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த ப்ரமோஷன் இல்லாட்டி சம்பள உயர்வுக்கான அறிவிப்பு இந்த மாதம் வரலாம். ஆஃபீஸில் உங்களோட மதிப்பு மரியாதை கூடும். தொழில் செய்கிறவங்களுக்கு புது புது பிஸ்னஸ் வாய்ப்புகள் தேடி வரும். பழைய கஸ்டமர்கள் மீண்டும் உங்ககிட்ட ஆர்டர் தருவாங்க. தொழிலில் வர லாபத்தை
லாபத்தை வச்சு பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து முன்னேற்பாடு பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களோட வங்கியில் பேசி கடன் தவணைகளை மறுசீரமைக்க இல்லாட்டி குறைஞ்ச வட்டிக்கு மாற்றுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவரோ இல்லை மனைவியோட ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிதி மேலாண்மைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வீட்டில் இருந்த பண பிரச்சனைகள் குறையிறதால மன அழுத்தமும் குறையும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் மோகம், ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, மற்றவங்க பேச்சை கேட்டு கண்மூடித்தனமாக முதலீடு செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழை பெண்களுக்கு உணவுப் பொருட்கள் இல்லாட்டி ஆடைகளை தானமாக வழங்கலாம். அடுத்ததா 2வது இடத்தை பிடிக்கிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2026 ஒரு திருப்புமுனை மாதமா அமைய போகுது. நீண்ட நாட்களா உங்களை தூங்க விடாம செஞ்ச கடன் சுமை, கடன்காரர்களோட நெருக்கடி எல்லாமே படிப்படியா குறைய போகுது. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க போட்ட உழைப்புக்கு ஏற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும். நல்ல சம்பள உயர்வு இல்லாட்டி வந்து போனஸ் கிடைக்கலாம். வெளிநாட்டு வேலை இல்லாட்டி நல்ல இடமாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவிலான புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கிடைச்ச பணத்தை வச்சுட்டு கடன் நிலுவைகளை அடைக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். கடன் கொடுத்தவங்க கிட்ட பேசி தவணைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும். கடன் சுமையிலிருந்து விடுபட ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த பண பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் மன அமைதியும் அதிகரிக்கும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத திட்டங்கள்ல முதலீடு செய்யாதீங்க. சட்டப்பூர்வமான பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களை முழுமையா படிக்காம கையெழுத்து போடக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானையோ இல்லாட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயரையோ மனதார வழிபாடு பண்ணுங்க. ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கிறது உங்களோட மன தைரியத்தை அதிகரிக்கும். இப்போ எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த முதலிடம் ஆகஸ்ட் 2026 கடன் சுமையை குறைக்கிறதுக்கும் நிதி நிலைமையில மிகப்பெரிய முன்னேற்றம் காணவும் அதிக வாய்ப்புள்ள ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மீனராசி. மீனராசிக்காரங்களே கடந்த சில மாசங்களா வருமானம் வந்தாலும் அது வந்த வேகத்திலேயே மருத்துவ செலவு, குடும்ப பொறுப்புகள், பழைய கடன் தவணைகள் அப்படின்னு போய்கிட்டே இருந்திருக்கும். எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு சேமிப்பு இல்லையே அப்படின்னு புலம்பியிருப்பீங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் 2026 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலத்தை கொண்டு வரப்போகுது. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பாராத அளவு சம்பள உயர்வு, புதிய பொறுப்புகள் இல்லாட்டி மிகச்சிறந்த வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இதனால உங்களோட வருமானம் கணிசமா உயரும். தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களா வராமல் இருந்த நிலுவை தொகைகள் அனைத்தும் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. தொழில்ல பெரிய லாபம் கிடைக்கும். வர லாபத்தை வச்சு உங்களோட பெரும்பாலான கடன்களை இந்த ஒரே மாசத்துல அடைச்சு முடிப்பீங்க, இல்லாட்டி பாதியா குறைச்சிடுவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். வாழ்க்கை துணையோடு சேர்ந்து எதிர்காலத்துக்கான நல்ல சேமிப்பு திட்டங்களை தொடங்குவீங்க. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பணம் வருதே அப்படின்னு ஆடம்பர செலவு செய்யாதீங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்த்துடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில குரு பகவானையோ இல்லாட்டி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையோ வழிபாடு பண்ணுங்க. தேவைப்படுறவங்களுக்கு மஞ்சள் நிற பொருட்கள், உணவு இல்லாட்டி கல்வி உதவிகளை தானமாக வழங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 ராசிகளுக்குமே ஆகஸ்ட் 2026 கடன் பிரச்சனைகள் குறையவும் நிதி நிலைமை உயரவும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. வீடியோவோட இறுதியில் மீண்டும் நினைவூட்ட விரும்புறது என்னன்னா, இந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான கிரகநிலைகளை அடிப்படையாக கொண்ட கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். ஜோதிடம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மட்டுமே. வெறும் ராசி பலனை மட்டும் நம்பி இருக்காம முறையான நிதி திட்டமிடுதல், ஃபினான்ஷியல் பிளானிங்கு, தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது, சேமிக்கிற பழக்கம், தொடர்ந்து முயற்சி, இது எல்லாம் தான் உங்களை வந்து கடன்ல இருந்து முழுமையா காப்பாற்றும். இந்த 5 ராசிகளில் உங்கள் ராசி இருக்கா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.